வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு 27/10/2025 இன்றைக்கு பாக்கியதாரா. இந்த பாக்கியதாராவில் ட்ரா நம்பர் 26. இந்த 26 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் நண்பர்களே. இன்றைய கணக்கு நம்ம தனிமுறையாக ஒரே ஒரு நம்பர் மட்டுமே எடுத்து நமக்கு இன்றைக்கி கணக்கு எடுக்கிறோம். ஓகேங்களா. இந்த 282 அப்படிங்கிறது போன வாரம் வந்த அமைப்பு. இந்த அமைப்பில் என்னுடைய எடுத்துக்காட்டில் என்ன வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு இந்த நம்பரில் என்ன வருதுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட கணக்குலையும் எப்படி வருதுங்கிறத பார்த்துக்குங்க. என்னுடைய கணக்கில் 282 இதுக்கு ஒரு 4 இருக்குது. 4 அப்போ பார்த்தோம்னா 8ங்கிறது டபுளாக வரலாம். ஓகேங்களா. இதில் டோட்டலாக டபுள்ஸ் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை எடுக்கிறேன். ஓகேங்களா. அதே போல் 8 அப்படிங்கிறது ஏபொடுக்கும் வரலாம். அப்படி பார்த்தோம்னா அந்த 4 அப்படிங்கிறதையும் டபுள்ஸாக கொடுக்குறேன். ஓகேங்களா. அதில் 488 844 அப்படிங்கிற கணக்கு இந்த அமைப்பில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கணக்கில் இந்த நம்பருக்குன்னு தனியாக உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இந்த அமைப்பு உங்களுக்கு வந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம இதே போல் டபுள்ஸ் தான் வருது, அதையும் எப்படி வருதுங்கிறத பார்த்தலாம். இதில் இதை பாருங்கள், 77 88 அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். டபுள்ஸில் பிஎஸ்சிக்கு வந்த நம்பர். அதே போல் இந்த அமைப்பு அப்படி வந்திருக்கு, இதையும் பார்த்துக்குங்க. 88 77. ஓகேங்களா. இந்த அமைப்பு பார்க்கும்போது 7னா 8 8னா 7 அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பர் மட்டுமே அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. இதில் வித்தியாசமாக நம்ம எடுக்கும்போது 282 இதில் டபுள்ஸில் 2 இருக்குது. அந்த 2க்கு தான் 4ம் 8ம் வச்சு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இந்த அமைப்பில் இதே போல் எடுத்தோம்னா இதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அமைப்பை எடுக்கணும். இதில் சிங்கிள் நம்பராக எடுத்து கொடுக்குறேன். ஓகேங்களா. இந்த டபுள்ஸ் கொடுத்தது இந்த அமைப்புலேயும் ஒத்து வரும். ஆனால் இதில் சிங்கிள் நம்பர்னு பார்க்கும்போது இதுக்கு ஒரு பவர் கொடுத்தோம்னா 4. ஓகேங்களா. இதுக்கு 2ங்கிறதுனால தான் மீண்டும் அந்த 4 கொடுக்குறேன். நம்ம டபுள்ஸ் கொடுத்த நம்பரை இதில் சிங்கிளாக கொடுக்குறேன். இதில் 4ங்கிறதும் இதில் ஏபிக்கு 48, அதே போல் 84. ஓகேங்களா. இந்த 84 அப்படிங்கிறது ஏபிக்கு உள்ளது கொடுத்துட்டேன். ஓகேங்களா. சி போர்டுக்கு இதில் என்ன வைக்கிங்கிறத பார்த்துலாம். இந்த சி போர்டுக்கு இதில் பார்க்கும்போது இந்த அமைப்பு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. இந்த அமைப்புலேருந்து இதுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஓகேங்களா. இது முதல்ல இதை பாருங்கள். இந்த நம்பருக்கு நம்ம 2 இருக்குங்களா. ஏ போர்ட்டில் 2 இருக்குது. அதே உள் நம்பரில் 1 விட்டு 1 பார்த்தோம்னா 3 இருக்குது. ஓகேங்களா. இந்த அமைப்பு பார்த்துக்குங்க. அதே போல் இதையும் பாருங்கள். இந்த அமைப்பு 6 9 அப்படின்னு வந்திருக்கு. அதையும் பார்த்துக்குங்க. 6 9. ஓகேங்களா. அதே போல் இந்த அமைப்பு பார்க்கும்போது 2 3 2 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்தது ஒவ்வொரு விஷயம் விட்டு பார்க்கும்போது இந்த அமைப்பில் இதில் 1 வரணும். ஓகேங்களா. முன்னாடி நம்ம இது வரைக்கும் விட்டு போன நம்பரில் 1 தான் இதில் மிஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. அந்த அமைப்பில் 3 2 அப்படிங்கும்போது 1 சி போர்டுக்கு வரும். ஓகேங்களா. இந்த அமைப்பும் நம்ம வாரக்கணக்கில் கொடுத்த அமைப்பும் ஒரே அமைப்பில் வரும். ஓகேங்களா. இந்த அமைப்பு பார்க்கும்போது 1 அப்படிங்கிறத இதில் கொடுக்குறேன். ஏன் இந்த நம்பரில் இதை சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னாக்கா டபுள்ஸும் வரலாம், சிங்கிள் நம்பர்லேயும் வரலாம். ஓகேங்களா. ஆனால் இதில் டோட்டலாக பார்க்கும்போது டபுள்ஸுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அதே போல் சிங்கிள் நம்பரு நமக்கு மிஸ் ஆனாலும் வரலாம். அதனால் சிங்கிள் நம்பரில் இந்த அமைப்பை கொடுக்குறேன். ஓகேங்களா. 488க்கு 81, 844க்கு 41 அப்படிங்கிற கணக்கில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எடுத்துக்காட்டு இந்த கணிப்புங்கிறது நம்மளோட கணக்கில் டோட்டலாகவே ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கும். இந்த எடுத்துக்காட்டில் உங்களுடைய கணக்குலையும் என்னோடய கணக்குலையும் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா. சிங்கிள் நம்பர்னு வந்தால் இந்த அமைப்பில் அப்படியே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டுக்கு 1 இது வரைக்கும் வரணும், இன்னும் வரலைங்க நம்பிக்கையாக இதில் கொடுக்குறேன். ஓகேங்களா. அடுத்ததும் இன்னொரு கணக்கு பார்க்கலாம். அதுவும் டபுள்ஸாகவே இருக்குது. அதையும் பாருங்கள். இதுவும் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு தான் எடுக்கிறோம். ஓகேங்களா. இந்த கணக்கு பாருங்கள். 66 அடுத்த ஒரு வாரம் விட்டு 99. இந்த கணக்கில் நம்ம அடுத்தது எடுக்க போனால் 2 நம்பர் எடுக்கலாம்.
ஓகேங்களா. 6699 அப்படிங்கும்போது இதுக்கு மெயினான கணக்கு நம்ம 1 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அந்த 1 பார்க்கும்போது டபுள்ஸில் வரலாம் 11. என்னுடைய கணக்கில் இதுக்கு ஒரு பவர் கொடுத்தோம்னா 33. ஓகேங்களா. இந்த அமைப்புக்கு உங்களோட அமைப்புலையும் எப்படி வருதுங்கிறத பாருங்கள். இந்த 6699 உங்களுக்கு என்ன கணிப்பு வருதோ அதுக்கு நம்பர் எனக்கு 3 1 வருது, உங்களுக்கு வேறு அமைப்பு வரலாம். ஓகேங்களா. அதுக்காக தான் இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த அமைப்பில் 11 33 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகேங்களா. டபுள்ஸில் உள்ளது. டபுள்ஸில் இந்த அமைப்பு உங்களுக்கு வந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் 22 அப்படின்னு வைக்கலாம். ஓகேங்களா. இந்த ஏசிக்கு உள்ள டபுள்ஸ் இருக்குங்களே, அந்த 2 டோட்டலாக அப்படியே ஃப்ரெண்டுக்கு வரலாம், பிசிக்கு வரலாம். ஓகேங்களா. அந்த அமைப்பில் இதை கொடுத்துருக்கேன். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அமைப்புலேயும் ஏ போர்டுக்கு 8 கொடுக்குறேன். ஓகேங்களா. இதில் 8 ஏ போர்டுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது என்னுடைய அமைப்பில். ஓகேங்களா. உங்களோட அமைப்புலேயும் 8 வந்ததுன்னா மிஸ் பண்ணாமல் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதே அமைப்பில் சிங்கிள் நம்பராக வந்தால், ஓகேங்களா, இந்த அமைப்பு 11 33 22க்கு சிங்கிள் நம்பராக வந்தால் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அமைப்புலேயும் நமக்கு ஏ போர்டுக்கு 8 தான் கொடுக்குறேன். இதில் 821. ஓகேங்களா. இதில் 821 831 சிங்கிள் நம்பருக்கு. ஓகேங்களா. இந்த நம்பருக்குன்னு அப்படியே தான் இருக்குது. அதனால் இதை கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இந்த 3ன்னு நம்ம டபுள்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இதுவே அப்படியே பரட்டி வந்தால் அப்படியே அடுத்தடுத்துக்குன்னு ரிவர்ஸில் கொடுக்குறேன். ஓகேங்களா. 21 31ங்கிறத அப்படியே பரட்டி பிசிக்கு உள்ளதை மட்டுமே பரட்டி கொடுக்குறேன். இந்த அமைப்பில் சிங்கிள் நம்பராக வரலாம் 812 813. ஓகேங்களா. இந்த அமைப்பை ஏன் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா இதை பாருங்கள். இதுவும் இந்த வார கணக்கில் உள்ளது. ஓகேங்களா. இதுவும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரங்கள், ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பரில் வரும். 1 அடுத்தது 2 வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா. 1 2 அப்படிங்கும்போது 3 அப்படிங்கிறது நமக்கு சி போர்டுக்கு வரணும். இந்த அமைப்பில் தான் சி போர்டுக்கு 3 கொடுத்து, இந்த தனிப்பட்ட மாதிரியில் பார்க்கும்போது நம்ம பி போர்டுக்கு ஏன் 1 கொடுக்குறோன்னா இந்த 8க்கு 1 வரலாம், அதுக்கு பவர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. 8க்கு 1 பரட்டி வைக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை கொடுத்துருக்கேன். இதில் சிங்கிள் நம்பரை வந்தால் இப்படி தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிங்கிள் நம்பரை கொடுக்குறேன். ஓகேங்களா. என்னோடய கணிப்பில் ஆனால் டபுள்ஸ் வருங்கிற முழுசாக நம்பிக்கை இருக்குது. அதே போல் உங்களுக்கு எந்த நம்பரில் நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. 10 நம்பருக்கு மேலே வரும். ஓகேங்களா. இந்த அமைப்பில் உங்களுக்கு டோட்டலாக எந்த நம்பர் அமைப்பு ஒத்து வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு முழு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கண்பரை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.